வெல்கம் டு அவர் பிசினஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற பிசினஸ் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்லயும் வணிக ரீதியாவும் தினம் தேவைப்படுற ஒரு பொருளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிசினஸ்க்கான டிமாண்ட் 365 நாளுமே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ்ல காம்படிஷன் ரொம்பவே கம்மி தான். ஆனா இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பிசினஸ் பத்தி பார்க்க போறோம்னா, மஞ்சளை ஹோல்சேலா வாங்கி மஞ்சள் தூளா மாத்தி எப்படி பிசினஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மஞ்சளை ஹோல்சேலா எங்க எடுக்கணும், எவ்வளவு ரேட்டுக்கு எடுக்கணும், மஞ்சள் தூளா மாத்தும் போது எவ்வளவு நமக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகும், அதுல என்ன ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ணணும், இதுல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், என்ன மிஷின்ல எடுக்கணும், அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மஞ்சள் வந்து 2 வகையா இருக்கு. ஒன்னு வந்து டர்மரிக் ஃபிங்கர், இந்த மாதிரி நீளமா இருக்கும் கிளை மாதிரி. இன்னொன்னு வந்து டர்மரிக் பல்ப், இந்த மாதிரி உருண்டையா இருக்கும். சமையல்ல வந்து ஒரு முக்கியமான பொருளா மஞ்சள் இருக்கிறதுனால மசாலாக்களின் ராணி அப்படின்னு இது அழைக்கப்படுது. மஞ்சள் தூள் இதோட டிமாண்ட் பாத்தீங்கன்னா 365 நாளுமே இருந்துட்டே தான் இருக்கும். இந்தியால பொதுவா இந்த வெரைட்டிஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுகுணா டர்மரிக், ஸ்வர்ணா டர்மரிக், சுதர்ஷனா டர்மரிக், பிரபா டர்மரிக், பிரதீபா டர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் டர்மரிக் ஃபிங்கர், சேலம் டர்மரிக் பல்ப், ஈரோடு டர்மரிக் ஃபிங்கர் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவில் வந்து எங்க மஞ்சள் அதிகமாக விளையுது, பெரிய மஞ்சள் மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்கானா, செகண்ட் குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஒடிசா. இங்கெல்லாம் வந்து மஞ்சள் அதிகமாக விளையுது, பெரிய மஞ்சள் மார்க்கெட் இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஈரோடு, சேலம், இந்த மாதிரி வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் நிறையவே மஞ்சள் விளையுது. பெரிய மஞ்சள் மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கு. இந்த பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ரிசர்ச் பண்ணணும். அது என்னன்னா, உங்க ஊர்ல இருக்க மார்க்கெட், அதுல மஞ்சள் வியாபாரி ஹோல்சேலர் கிட்ட போய் நீங்க இந்த மாதிரி எனக்கு ஹோல்சேலா வேணும், இப்போ மொத்தமா எடுக்கும்போது என்ன ரேட் ஆகும், ரீட்டெயிலா என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க, ஹோல்சேலா என்ன ரேட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் பாருங்க. இப்படி பார்க்கும்போது உங்க டிஸ்ட்ரிக்ட்ல மஞ்சளோட மார்க்கெட் என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், மேனுஃபேக்சர் பண்றது பெஸ்டா இல்ல ரீசேல் பண்றது பெஸ்டா அப்படிங்கிறது. உங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்றது தான் பெஸ்ட். உங்ககிட்ட வந்து மிஷின் வாங்குற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ரீசேல் பண்ணலாம். மஞ்சளை வந்து ஹோல்சேலா வாங்கி அதை வந்து வெளியே கொடுத்து அரைச்சு கூட இந்த பிசினஸை நீங்க பண்ணலாம். இந்த பிசினஸ்க்கு நம்ம எந்த மாதிரி மிஷின் வாங்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மஞ்சள் அரைக்கிறதுக்கு நம்ம ஹெவி டியூட்டி MS பாடி பல்வரைசர் மிஷின் வாங்கணும். SS பாடி வாங்கக்கூடாது. அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி மிஷின்ல நம்ம அரைக்கும் போது ஹீட் ஆகும். பொதுவாக வந்து ஸ்பைசஸ் ஹீட் ஆச்சு அப்படின்னா அதோட ஃப்ளேவர், ப்ராப்பர்ட்டிஸ், குவாலிட்டி எல்லாமே கம்மியாயிரும், இல்லைன்னா போயிடும். அதனால நம்ம ஸ்பைசஸோட ஓவரால் குவாலிட்டியே நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆயிரும். மிளகா பொடி இந்த மாதிரி என்ன ஸ்பைசஸா இருந்தாலும் அதை நீங்க SS பாடியில அரைக்கும் போது ஹீட் ஆயிரும், அதோட ஃப்ளேவர் வந்து போயிடும். மஞ்சள் அரைக்கும் போது ரொம்பவே ஹார்டா இருக்கும். இதுக்கு வந்து ஹெவி டியூட்டி மிஷின் வேணும். அட்லீஸ்ட் 3 HP பவராவது இருக்கணும். இந்த 3 HP பவர் இருக்க மிஷினோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 25 kg per hour வந்து மேக்ஸிமம் இருக்கும். இந்த 3 HP பவர் இருக்க மிஷினோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 25 kg per hour வந்து மேக்ஸிமம் இருக்கும். 3 HP இருக்க இந்த மிஷினோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 lakhல இருந்தே கிடைக்கும். 3 HP அப்படிங்கும் போது இந்த ரேட் வரும். அதுவே வந்து 5 HP, 7 HP, 8, 10, 15 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் வந்து வேரி ஆகும். இந்த ஹெச்பிக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது 10ல இருந்து 15 HP அளவில் நம்ம ஒரு மிஷின் வாங்குறோம் அப்படின்னா பர் ஆர்க்கே வந்து அதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 1000 kg அளவுக்கு வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ரேட்டும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த பிசினஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன 3 HP மிஷின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 3 HP ஆவது இருக்கணும். உங்களுக்கு 3 HP மிஷின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஓகேவா இருக்கும். இப்போ இந்த மிஷினோட டெமோ பார்க்கலாம்.
இப்போ நம்ம இந்த ஹெவி டியூட்டி எம்எஸ் பாடி பல்வரைசர் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நம்ம இந்த ஹேமர்ல இந்த ஹாப்பர்ல அரைக்கறக்கான மஞ்சளை போடும்போது அந்த மஞ்சள் நல்லா அரைச்சு மஞ்சள் தூளா நமக்கு இந்த மிஷின் வந்து கொடுக்கும். சின்னதா ஒரு 3 HP மிஷினை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 500 ஸ்கொயர் ஃபீட் இடமாவது தேவைப்படும். இந்த பிசினஸ்க்கு கண்டிப்பா நமக்கு இடம் தேவை. அதாவது மஞ்சளை ஸ்டாக் வைக்கிறதுக்கும் மிஷினை அகாமடேட் பண்றதுக்கும் ப்ரொடக்ஷனை ஸ்டாக் வைக்கிறதுக்கும் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடமாவது கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். இந்த மிஷின் வந்து உங்களுக்கு 1 lakhல இருந்தே கிடைக்கும். இந்த மிஷினை சப்ளை பண்றதுக்கு நிறைய சப்ளையர்ஸ் இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் யூடியூப்லயோ கூகுள்லயோ போயிட்டு டர்மரிக் கிரைண்டிங் மிஷின் ஹெவி டியூட்டி மிஷின் நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய சப்ளையர்ஸ் கிடைப்பாங்க. அடுத்தது இந்த பிசினஸ்ல ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு ஆகும், ப்ராஃபிட் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு ஆகும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நீங்க 200 kg வந்து ப்ரொடக்ஷன் பண்றீங்க அப்படின்னா இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து அதோட ரா மெட்டீரியல் மஞ்சளோட ரேட்டை பொறுத்து வந்து வேரி ஆகும். மினிமம் வந்து மஞ்சள் 45 இருந்து 50 ரூபா வரைக்கும் ஒரு கிலோக்கு கிடைக்கும். அதுல ஒரு கிலோக்கு அரவ கூலி, லேபர், பவர் இதெல்லாம் 10 ரூபா போடும்போது ஒரு கிலோக்கு 60 ரூபா வரைக்கும் மினிமமா நமக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆகும். அதாவது ஹை குவாலிட்டியான மஞ்சளா இருந்துச்சு அப்படின்னா 90 ரூபா வரைக்கும் பர் கேஜிக்கே வந்து மேக்சிமமா நமக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் வரும். நம்ம ப்ராஃபிட் அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது பர் கேஜிக்கு மினிமம் 30 ரூபாயும் மேக்சிமம் 60 ரூபா வரைக்கும் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்ல பர் கேஜி 150 ரூபா வரைக்கும் ஹோல்சேலா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு மினிமம் 30 ரூபாயும் மேக்சிமம் 60 ரூபா வரைக்கும் பர் கேஜிக்கே வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நாளைக்கு 200 kg வரைக்கும் நீங்க ப்ரொடக்ஷன் பண்றீங்க அப்படின்னா மினிமம் 6000 ருபீஸும் மேக்சிமம் 12000 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். மந்த்லி வந்து உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸ்பென்சஸும் போக 1 lakhல இருந்து 2 lakh வரைக்கும் கிடைக்கும். இந்த நெட் ப்ராஃபிட் வந்து நீங்க எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி உங்களோட மார்க்கெட் பேஸை எக்ஸ்பேண்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுல இருக்கு. இப்போ உங்க கையில ஒரு 3 lakh இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு 3 HP மிஷினை வச்சு இந்த பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட பெருசா இல்லாத பட்சத்துல ரீசேல் பண்ணலாம். இப்போ வந்து ஹோல்சேலாவே மஞ்சள் தூள் வந்து 90 ரூபாயில இருந்தே கிடைக்கும். இதை வந்து நீங்க ஹோல்சேலா எடுத்து ரீசேல் பண்ணலாம். மார்க்கெட்டிங் மட்டும் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுக்கு ஒரு GST நம்பரும் ரீசேல் பண்றதுக்காக FSSAIல லைசன்ஸும் எடுத்து வச்சா போதும். நீங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுனாலும் GST வந்து கண்டிப்பா எடுக்கணும். அதே மாதிரி FSSAIல லைசன்ஸும் கண்டிப்பா எடுக்கணும். இந்த பிசினஸ் 365 நாளுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ். இந்த பிசினஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இந்த மாதிரி நிறைய பிசினஸ் வீடியோஸ் எங்க சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.